வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பூவை நம்முடைய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்க்க போகிறோம். பெரும்பாலும் நம்ம பழம் எடுத்துக்கொள்வோம், அதே போல் வாழைப்பூ எடுத்துக்கொள்ள மாட்டோம். வாழைப்பூவை வாரத்திற்கு ஒரு முறை அல்லது 2 முறை உணவுகளில் சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது வாழைப்பூ பொரியல் மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடலினுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்குமே அது ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாழைப்பூவை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஆரோக்கியமான உணவுகளுமே இருக்குது. அது மாதிரி நிறைய உணவுகள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலுமே அதன் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். ஸோ வாழைப்பூ நிறைந்திருக்க என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன மருத்துவமைகளை கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடியது வாழைப்பூ. ஸோ அதனால் அந்த சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாம் வாழைப்பூ எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். வாழைப்பூ உடலில் இருக்கக்கூடிய இன்சுலினுடைய அளவை சீராக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு குறைக்கக்கூடிய தன்மை நமக்கு வாழைப்பூ கொடுக்கும். அப்போ நீரிழிவுகளுக்கு இது ஒரு சிறந்த உணவாக இருக்கும். இப்போ நம்மளுடைய ரத்தத்தில் இன்சுலினுடைய அளவு சீரான அளவில் இருந்துச்சு அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தப்படும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடலாம். அதுக்கு தான் நம்ம வாழைப்பூ சமைத்து வாரத்தில் ஒரு தடவையோ அல்லது 2 தடவையோ சுழற்சி அடிப்படையில் நம்ம எடுத்துக்கணும். இதை நம்ம எடுத்துக்கொள்ளும்போது அது இன்சுலின் சென்சிட்டிவிட்டி, இன்சுலின் உணர்திறன் மேம்படுத்தப்படும். போதுமான அளவுக்கு நம்மளுடைய ரத்தத்தில் இன்சுலின் உற்பத்தி இருக்கும்போது அதிகரித்து இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடலாம். ஒருவேளை உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இப்போ கிடையாது, ஃபியூச்சரில் வரக்கூடாது, இனிமேலும் ஆரோக்கியமாக இருக்கும்னு நினைச்சீங்கனாலுமே இப்போ இருந்து வாரத்தில் ஒரு தடவை வாழைப்பூ கிடைக்கும் போதெல்லாம் சமைத்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த சுகர் அப்படின்ற ப்ராப்ளமே உங்களுக்கு வராது. நீங்கள் நலமோடு இருக்கலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், இந்த நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு வாழைப்பூ எடுத்துக்கலாம். ஏன்னா வாழைப்பூவில் இரும்பு சத்து அதிக அளவில் இருக்கிறதால இது ரத்த சிகப்பணுக்களினுடைய எண்ணிக்கையை அதிகரித்து அனிமியா அப்படின்ற அந்த ரத்த சோகையை வராமல் தடுக்குது. உடல் சோர்வை போக்கி உடலுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அனிமியா ஏற்படுவதற்கான காரணமே இரும்பு சத்து குறைபாடு தான். அப்போ நாம் இரும்பு சத்து குறைபாடு நமக்கு ஏற்படும் போது ரத்த சிகப்பணுக்களினுடைய எண்ணிக்கை குறையும். அது குறையும் போது ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். ஹீமோகுளோபின் தான் நம் உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபின் குறையும் போது நமக்கு ரத்த சோகை நோய் ஏற்படும். அப்புறம் அறிகுறிகளாக என்னென்ன தோன்றும் அப்படின்னா மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். உடல் பலவீனம், உடல் சோர்வு, உடல் கடுமையாக வலிக்க ஆரம்பிக்கும். அதே போல் கவனமின்மை, இந்த கவனச்சிதறல் நமக்கு இருக்கும். இதெல்லாமே நமக்கு இரும்புச்சத்து குறைபாடால் தான் ஏற்படுது. நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா வாழைப்பூ நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது இரும்புச்சத்து கிடைக்கும் போது ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்பட்டு ரத்த புரதமான ஹீமோகுளோபின் போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை நம்ம கொடுக்கும்போது ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்போம். ரத்த ஓட்டமும் நமக்கு சிறப்பாக இருக்கும். ஸோ ரத்த சோகையை நம்ம தடுத்துக் கொள்ளலாம், குணமும் படுத்திக் கொள்ளலாம். செரிமான ஆரோக்கியம் மேம்படுவதற்கு வாழைப்பூ நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கலாம். காரணம் வாழைப்பூவில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்தானது செரிமான மண்டலத்தை சீராக்குது. இது மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கிறதோட குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் அல்சர் போன்ற வயிற்றுப்புண்களை சரி பண்ணுறதுக்கும் அல்சர் ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா நமக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா அதுக்கு முதல் முக்கிய காரணமே போதுமான அளவுக்கு நீர் சத்து நார் சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளாமல் மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிட்டே இருக்கும். அதே போல் அதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அர்த்தம். ஸோ அப்போ கடினமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் நம்ம வளமான அளவில் நார் சத்து இருந்திருக்கக்கூடிய வாழைப்பூ போன்ற உணவுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு மூலக்கூறுகள் உடைக்கப்படும், எளிமையாகவே செரிமானம் நடக்கும். அந்த செரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள்லேருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். அப்போ நீர் சத்து குறைபாட்டால் மலக்குடல்களில் மலம் இறுகி போகக்கூடிய பிரச்சனைகளை வாழைப்பூ சரி பண்ணிட்டு எளிமையாகவே நம்முடைய குடல்களில் தேங்கிருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றிடும். இதனால் சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி தொடர்பான செரிமான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. ஒட்டுமொத்தமாகவே செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும். இப்போதிருந்தே வாழைப்பூ நம்முடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாழைப்பூ நம்ம எடுத்துக்கொள்ளலாம். வாழைப்பூவில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் நம் உடல் நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் ரத்தத்திலிருந்து நம்மளை விடுபட வைக்குது. ஸோ வாழைப்பூவில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதால இது என்ன பண்ணுது அப்படின்னா இது கூடவே சேர்ந்து நார் சத்தும் இருக்கிறதால நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் நமக்கு அகற்றப்படும். இப்போ ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் இல்லை அப்படின்னா தான் ரத்த ஓட்டம் இதயத்துக்கு பார்த்தீங்கன்னா சீரான அளவில் போகும். ஸோ இதனால் ரத்த ஓட்டம் சீரான அளவில் இதயத்துக்கு கிடைக்கும் போது மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளுமே ஏற்படாது. அப்போ நம்முடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்துறதுக்கு பொட்டாசியம் சத்தும் ரத்த நாளங்களில் படுத்திருக்கக்கூடிய கொழுப்புகளை அகற்றுவதற்கு நார் சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் எல்லாமே வாழைப்பூவில் இருக்கிறதால தான் இதயத்தை பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக நமக்கு வைக்கிறதுக்கு வாழைப்பூ நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் வாழைப்பூ நம்ம எடுத்துக்கொள்ளலாம். விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் ஏ
விட்டமின் ஏ இதெல்லாமே அதிக அளவில் வாழைப்பூவில் இருக்குது. இது எல்லாமே நம்மளுடைய உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள். ஸோ அப்போ நம்ம இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று நோய்கள், காய்ச்சலெல்லாம் ஏற்படாமல் நம்மளுடைய உடலை வந்து பராமரித்துக் கொள்ளலாம். அப்போ ஒட்டுமொத்தமாகவே நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தி அந்த இம்யூன் சிஸ்டத்தையே ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு, நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்திக் கொள்வதற்கு எல்லாமே நம்மளுடைய உணவுகளில் வாழைப்பூ நம்ம எடுத்துக்கொள்ளும்போது நலம் பெறலாம். தொடர்ந்து வாழைப்பூவை சமைத்து எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.